ஆண்ட்ராய்ட் 12 iOS 15 ரெண்டுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஆண்ட்ராய்டு iOS பஞ்சாயத்து பல வருஷமாக போனாலும் 2021 இந்த பஞ்சாயத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது காரணம் என்ன, ரெண்டு பிராண்டும் சண்டை போட்டு எதையா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வராங்க, எதாவது மாற்றிட்டே இருக்காங்க. எப்படியும் நம்மளோட ஃபேவரட் பிராண்ட் எடுத்து நம்ம ஃபேன் சண்டை போட தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காம்படிஷன் இன்னும் அலைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஆப்பிள் கூகுள் ஏன் இன்னும் அடிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஃபேன் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் மோகன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எப்படி தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம ஒரு சிஸ்டம் இன்னொன்றோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சாலும் அது உண்மை கிடையாது. ரெண்டுமே ரொம்ப நல்ல சிஸ்டம் தான். ரெண்டுத்துக்குமே அதுக்கான ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யுது. சில வித்தியாசங்களோடு வருது. ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் தான். பல வருஷமாக ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஐஃபோன் வாங்க முடியல, காசு இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் தான். ஸோ இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் iOS விட ஏன் நல்லா இருக்கு 5 ரீசன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, கஸ்டமைசபிலிட்டி. நான் முன்ன சொன்ன மாதிரி நான் ஒரு ஆண்ட்ராய்டு யூசர், எனக்கு என் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஆண்ட்ராய்டு யூசருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹோம் ஸ்க்ரீன் க்ளீனாக இருக்கணும். அந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. க்ளீனாக இருக்கணும். ஒரு வெதர் விட்ஜெட், ஒரு கேலண்டர், சிம்பிள் அப்படி இருக்கணும். அண்ட் ஆப் ட்ராவர் எனக்கு ரொம்பவே முக்கியம். அது இல்லாமல் எனக்கு வேலைக்கே ஆகாது. சும்மா ஆப் ட்ராவர் இல்லாமல் ஸ்க்ரீனில் ஆப்பை போட்டு 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 நமக்கு செட்டே ஆகாதுன்னு தான் சொல்லணும். புரியுது, ஆப்பிளில் வந்து ஆப் லைப்ரரி கொடுக்குறாங்க, iOS 14 எல்லாம் சரிதான். ஆனால் ஆண்ட்ராய்டு 12 இப்போ மெட்டீரியல் வியூ வரப்போகுது. அதுக்கு ஈக்குவலாக அது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு பார்க்கையில் ஒன்றும் வர சீக்கிரத்தில் ஆப்பிள் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது இல்லை கஸ்டமைசேஷனில். ஸோ பாயிண்ட் 1. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போவோம். எனக்கு iOSல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை நோட்டிஃபிகேஷன்ஸ். சரியான தலைவலி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வச்சு தான். இந்த விஷயத்தில் ஆண்ட்ராய்ட் பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்வைப் பண்ணுறதா இருக்கட்டும், பக்காவாக இருக்கும். அந்த ஃபீலே வேறு. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளியர் பண்ணுறது சாட்டிஸ்ஃபைங் ஃபீல். ஆப்பிள் அவங்க நோட்டிஃபிகேஷன் பேஜஸில் புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த ஆப் ஐக்கானை காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை யூசர் ப்ரொஃபைல் பிக்சரை காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் ஃபைன். ஆனால் iOS 15 ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த இடத்துல நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. எதையும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆண்ட்ராய்டு தான் வின்னர். அதில் டவுட்டே கிடையாது. ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அடுத்து மூணாவது பாயிண்ட்டுக்கு போவோம். iOS அதாவது ஆப்பிள் அவங்களோட ரூட் டிரெக்டரியை அக்சஸ் பண்ணவே விடுறதில்லை. சிஸ்டம் ஃபைல்ஸையும் பண்ண முடியாது. எது, நம்ம இவ்வளோ காசு கொட்டி அழுது வாங்கின ஃபோனை நம்மளாலே முழுசாக யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் நியாயமாக இருக்கா கேட்கவே? எங்களில் சிலருக்கு நாங்கள் ஃபோன் வச்சு என்ன பண்ணுறோன்னு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. உன் ஃபோன் உன் கையில் இருக்குது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நான் ஒன்றும் என் ஃபோனை போட்டு அப்படியே உள்ளே பூந்து நோண்ட போகிறேன் அப்படின்லாம் சொல்ல. ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். இருந்தாலும் நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆப்பிள் சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. நாலாவது பாயிண்ட், மல்டி டாஸ்கிங். iOSல அது கிடையவே கிடையாது. ஐபேட் ஓஎஸில் இருக்குது, ஆனால் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் கூட ஈக்குவல் கிடையாது. iOS 14 இப்போ தான் பிக்சரே கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் விண்டோட ஆப்ஸு, ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, அது இதுன்னு வருஷ கணக்கில் இருக்குது. iPhone 12 Pro Max 6.7 inch டிஸ்பிளே. இந்த மாதிரி எதாவது கொடுத்தாதாயா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய டிஸ்பிளேவை மட்டும் கொடுத்தா பத்தாது. உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோன்னா நான் கீழே ட்விட்டர் ஸ்க்ரால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூம் காலில் இருக்குன்னா கீழே நோட்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் லைஃப் சேவர். இதெல்லாம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி? இதே ஒரு பெரிய ரீசன் நான் ஐஃபோன் போகாமல் இருக்க போகிறதுக்கு. இது எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் எனக்கு ரொம்ப அத்தியாவசியம். அதுவே அங்கே கிடையாது. கடைசி ரீசன், 5வது ரீசனுக்கு வந்தாச்சு. ஏன் ஆண்ட்ராய்டு இஸ் பெட்டர் தென் iOSனு. கேமரா கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்குல்ல கேட்கவே. ஆனால் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இப்போயும் நான் சொல்கிறேன், ஐஃபோனில் இருக்க கேமரா ஹார்ட்வேர் டாப்பில் நாச். ஜோக் இல்லையா? ஆனால் ஆப்பிள் இது செம்மையாக சொதப்பந்து எங்கே தெரியுமா? யூஐயில் தான். 2021 உங்கள் ஃபோனில் உங்கள் கேமராவில் உங்களால் மேனுவல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேட்கவே சிரிப்பாக இல்லை? ஆப்பிள் இது என்ன அவ்வளோ கஷ்டமா? அவ்வளோ பெரிய விஷயமா கேட்டுட்டோம். சிஸ்டம் செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் மாற்றுற அளவுக்கு கஷ்டமான வேலையாது. ஜோக்கெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆப்பிள் ஒரு விஷயத்த ப்ரோன்றாங்கன்னா அது நம்ம கைக்கு வரும்போது உண்மையாலுமே ப்ரோவாக தான் இருக்கணும். ஏங்க ஒரு வியூ ஃபைண்டரில் பார்த்து செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாதெல்லாம் என்னங்க? அதுனா அவ்வளோ கஷ்டமான விஷயமா? இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே. ஃபோட்டோவுக்கு சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் அது வேறு கதை. அதை பற்றி நான் பேசவே விரும்பலை. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, வருஷம் ஆப்பிள் கூகுள் கூட சண்டை போடுறதுக்கே எல்லாம் பண்ணிருக்க மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு போர்ட்ரேட் மோடில் இருக்க HD ரிஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லை நைட் மோடாக இருக்கலாம். கூகுள் பிக்சல் கேமராவில் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுது வர. மறுபடியும் சொல்கிறேன், நான் அந்த கேமரா ஹார்ட்வேர் பற்றி கம்ப்ளைண்டே பண்ணல. ஏன் பிரச்சனை அவங்களோட சாஃப்ட்வேர் தான். அதுதான் ஒரே பிரச்சனை. ஹார்ட்வேர் பக்கா.
ஸோ ஹார்ட்வேரை பற்றி பேசுறதுனால கொஞ்சம் ஃபோன் ஹார்ட்வேரையும் அப்படியே கழுவி ஊற்றிட்டு போயிடுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு iOS டிவைஸ் தான் வாங்கணும்னா அங்கே நிறைய வெரைட்டியும் கிடையாது. ஆப்பிளே முடிவு பண்ணிட்டாங்க இந்த வருஷம் வாங்கினா நீ இந்த ஃபோன் தான் வாங்கணும், வேறு எதுவும் வாங்க முடியாது. இதே நம்ம ஆண்ட்ராய்டுக்கு வருவோமே, இப்போ உங்களுக்கு ஒரு கேமிங் ஃபோன் வேணுமா? இருக்கு. இல்ல ஒரு நல்ல கேமரா ஃபோன் வேணுமா? இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பேசிக்கா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் என்ன வேணுனாலும் அது கிடைக்கும். என்ன பிரைஸ் ரேஞ்ச்னாலும் கிடைக்கும். இதான் மேட்ரு. கஸ்டமருக்கு அது கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துடணும். முடிஞ்சிச்சு. அடுத்த ஹார்ட்வேர் பிரச்சனை டைப் சி ஹெட்ஃபோன் ஜாக். எனக்கு இன்னும் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைன்றதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அவ்வளோ தலைவலியாக இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் எல்ஜி G8X இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் குவாட் டேக்கில் வர அவுட்புட் அப்படி இருக்கும். பாட்டு கேட்கவே செம்மையாக இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், நிறைய ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப்பும் இப்போ ஹெட்ஃபோன் ஜாக் எடுத்துட்டாங்களாம். இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வேணா இன்னொன்றுத்துக்கு போகலாம். iPhone 12 ரூமர் வந்தப்போ iPhone டைப் சியோட வருதுன்னாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரூமராகவே முடிஞ்சு போச்சுன்னு. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துங்களேன், உங்ககிட்ட இருக்க எல்லா டெக் ப்ராடக்ட்டுமே டைப் சி தான். உங்கள் TWSஆக இருக்கலாம், இல்லை உங்கள் அல்ட்ரா போர்ட்டபிள் லேப்டாப்பாக இருக்கலாம், ஏன் இப்போ கேமரா எல்லாமே டைப் சியோட வருது. இது எல்லாமே டைப் சிங்கையில் உங்கள் பேக் பேக்கில் ஒரு டைப் சி கேபிள் இருந்தால் போதும், நீங்கள் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். லைஃபே சிம்பிளாக இருந்திருக்கும். ஏன் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோக்கு. எனக்கு இன்னுமே நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது? நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை உங்கள் பர்சனலாக எதாவது இருந்துச்சா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்டில் பேசுவோம், நிறையா பேசுவோம், சண்டையும் போடுவோம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு FTJ தமிழ். நான் மோகன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.